இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏற்கனவே நம்ம அழறோம், இதுல மழையும் சேர்ந்து வர நம்ம அழ வைக்குது. அந்த பையன் லக்ஷ்மி கிட்ட மாட்டினான்னு வையேன், ரிஷி வெளில வந்துருவான், நாம உள்ள போயிடுவோம். இவ்வளவு நேரம் நான் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தேன். முட்டாள், இவ்வளவு நேரம் இதை தானே நான் சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு கத்துறது தவிர வேற எதுவும் தெரியாதா? கொஞ்சம் அமைதியா இரு. எந்த டென்ஷனும் வேண்டாம், எதுக்கும் பயப்பட தேவையும் இல்ல. டென்ஷன் வந்துச்சுன்னா மூளை தான் குழம்பி போகும், நம்ம உடம்பும் பதட்டமாயிடும். புரியுதா? என்ன பாரு. வாட் வாட் எல்லாம் இங்கிலீஷ் வேணா, என்ன முழுசா பாரு எப்படி இருக்கன்னு. எவ்வளவு கவலை வந்தாலும் எப்படி இருக்கன்னு பாரு. நீ முதல்ல கண்ணாடியில போய் மேல இருந்து கீழே வரைக்கும் உன்னை நல்லா பாரு, அப்புறம் என்ன பார்க்க சொல்லு. வடிகட்ட முட்டாள். ஆண்டவன் படைக்கும் போது உன் மூளையை திருப்பி வச்சிட்டான்னு நினைக்கிறேன். முதல்ல எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிற, அதுக்கப்புறம் தான் கரெக்டா புரிஞ்சுக்கிற. நான் ஒன்னே ஒன்னு தான் சொல்றேன், முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பார்த்தல எவ்வளவு சாந்தமா இருக்குன்னு. எனக்கு மூளை இருக்கு, அதனால தான் என் மூளை எப்பவுமே ஷார்ப்பா இருக்கும். அதோட அன்னைக்கு ஹோட்டல்ல நடந்தது பாத்தியா, அதெல்லாம் லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா கூட எனக்கு கவலையே இல்லை. நான் எதுக்கு கவலைப்படணும்? ஜோசியர் இப்பதான் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஜாதகத்துல குரு உச்சத்துல தாண்டம் ஆடுறாராம். என் ஜாதகத்தையே காட்டினேன். எனக்கு கல்யாண யோகம் இருக்கான். பிரமாதல்ல? எனக்கு கல்யாண யோகம், கல்யாணம் நடக்க போகுது. மனசார எதை விரும்புறனோ அது எனக்கு கிடைக்குமா? நக்கலா சிரிக்காத. என்ன ஒருத்தி மனசார விரும்புறாளாம். இத நான் சொல்லல, நான் மனசார நினைச்சேன்னா கண்டிப்பா லக்ஷ்மி எனக்கு கிடைச்சிருவா. அப்படி லக்ஷ்மி எனக்கு கிடைச்சிட்டா ரிஷி சும்மாதான் இருப்பான். வேணா நீ எடுத்துக்க, ஓகேவா? இன்னொரு விஷயம், இன்னும் 7 ஜென்மத்துக்கும் லக்ஷ்மி எனக்கு தான் சொந்தம். ஊருக்கு மட்டும் எவனாவது வந்தான் வை, புரியும் நினைக்கிறேன். கிளம்பலாம். மழை நின்று ரொம்ப நேரம் ஆகுது போல இருக்கு. நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓருக்கு பையன் ஓட்ட கொடைக்கு இவ்வளவு பிகு பண்ணான். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? அதான் முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்கல, வண்டி அப்படி எடுக்கிற. என்ன வண்டி ஏத்தி சாவடிக்க போறியா? இல்ல நீ பேசுறத கேட்டா நானே செத்து போயிருவேன். இல்ல ரிஷி உன்னை கொன்னுடுவா. என்னது அவன் வந்து கொல்வானா? நீ முதல்ல வண்டி எடு. யாரு கொல்றான்னு பாக்கலாம். என்ன எவனும் சீண்ட முடியாது, பாத்துக்க. நான் யார் தெரியுமா? வண்டி எடுன்னு சொல்றேன்ல. ஏய், what the hell? out. வண்டியை விட்டு கீழே இறங்கு. out right now I say. எதுக்கு கத்துற? கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு தெரியாதா? நீ இவ்வளவு கத்தனால எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்குறேன் தெரியுமா? நாம 50% பார்ட்னர். எனக்கு மரியாதை கொடுத்தாதான் உனக்கு மரியாதை கிடைக்கும். Excuse me. என்ன எந்த விஷயத்துக்கு 50% பார்ட்னர்ஷிப்? என்ன நீ என்னோட ஃப்ரெண்டா, பார்ட்னரா? யாரா நீ? உன் கூட பிசினஸ் பண்றனா? இல்ல தானே? ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், பெர்ஃப்யூம் கேண்டில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்க நீ பார்ட்னர் ஆக முடியாது, புரியுதா? அத வச்சு நீ ரிஷியை ஜெயிச்சிட்டியா? சொன்னது புரியலையா? மூளை யூஸ் பண்ணு. சாத்தா மாதிரி யோசி, சாத்தா மாதிரி வேலை செய். அப்பதான் ரிஷி கிடைப்பான், புரியுதுல? ஆக்சிலேட்டர் சும்மா அமுக்கிட்டு இருக்காத, பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். முதல்ல கிளம்பு போ, அப்புறம் பொறுமையா யோசிச்சுக்க. ஒரே இடத்துல இருந்து ஐடியா வராது, வண்டியை ஓட்டு போ. நல்ல சில்லு காத்துல ஐடியா வரும் பாரு. என்ன கரெக்டா? இன்னொரு விஷயம், நம்ம 2 பேருக்கும் சாத்தா மூளை. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து யோசிக்கலாம். ஒபராயக்காரங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த டோன்ட் கிண்டெல்லாம் விட்டுட்டு வண்டியை ஓட்டு முதல்ல. என்ன வண்டி புதுசா இருக்கு, நல்லா நீளமா இருக்கு. காலை மேல வச்சுக்குவா. கோபத்தை கீழே வச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டியை மூவ் பண்ணுமா. அட, மலிஷ்காவும் பல்வேந்திரம் போறாங்க. 2 பேரும் ஒன்னாவா? எங்க போறாங்க? ஆயுஷ், என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆமா ஆயுஷ், நான் உறுதியா சொல்வேன், முகேஷ் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான். அண்ணே, நீங்க சொல்றீங்கன்னா அது உண்மையாவும் இருக்கும். அவனை பாத்தீங்களா? அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அவர் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. எதுக்காக அவர் பயப்படணும்? யாரெல்லாம் திருட்டுத்தனம் பண்றாங்களோ அவங்க தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஒண்ணு முகேஷ் தப்பு பண்ணிருக்கணும், இல்லன்னா ஏதாவது மறைக்கணும். நார்மலா அப்படியே நடக்குவா. அண்ணே, இந்த பிரச்சனையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஓடுறானே, ஏதாவது இருக்கும். ஆனா எதுக்காக இப்ப அவன் ஓடுறான்? ஒருவேளை நடந்த தப்புல அவனுக்கும் ஏதாவது பங்கு இருக்கா? அதனால மாட்டிக்க போறோமோன்னு பயப்படுறானோ? இதுவும் பாயிண்ட் தான். நம்ம கண்டிப்பா முகேஷ் கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா முகேஷ்க்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. ஆயுஷ், உங்களுக்கு தோணுதா? ஆமா. சரி வாங்க அதே கேட்கலாம். ஏன்னா உங்க மனசு போய் சொல்லாது. உங்க மனசு தானே சொல்லுச்சு உங்களோட தம்பி ரொம்ப நல்லவன்னு. அப்போ அதான் கரெக்ட். கூட கொஞ்சம் லைட் பண்ணிக்கோங்க. ஃபார் a serious note, நாம போய் புடிச்சு எல்லா விஷயத்தையும் தோண்டி வெளியிடும். ஒரு நிமிஷம், நாம அவர்கிட்ட அன்பா பேசி பார்க்கலாம். நாம திட்டக்கூடாது, பயமுறுத்த கூடாது. நாம நிச்சயமா அவர் கூட நிப்போங்கிற நம்பிக்கை அவருக்குள்ள கொடுக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்தாதான் அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. கரெக்ட் தான். அப்பதான் சப்போர்ட் பண்ணுவோம். ஆமா. ஓகே வாங்க சீக்கிரம் போலாம். ஷாலு, ஷாலு நீ வந்துட்டியா? ஷாலு, அக்கா வீட்ல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ஷாலு, என்ன என்னன்னா என்ன? நீ எங்க இருக்க? அக்கா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மாமா, அக்கா, அப்புறம் பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பாணி, அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாமாக்கு சாப்பாடு கொடுக்க அக்கா போயிருக்கா. மாமாவும் நல்லா தான் இருப்பாரு, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். மாமாக்காக அக்கா இருக்கா, அக்காக்காக அவன் ஆயுஷ் இருக்கான்ல, அந்தக்கு இருக்கனா?
அவன் கிறுக்கா இல்ல, அவன் நல்ல பையன். ஐ மீன் அக்காவுக்கு அவன் ரொம்ப நல்லவன். உதாரணத்துக்கு சீதா அம்மாவுக்கு ஹனுமான் இருக்கா மாதிரி. அதேதான். கரெக்டா சொன்னேன். அக்காவுக்கு நல்ல தம்பி. ஆனா உனக்கு ரொம்ப கெட்டவன். எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்தா ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். இல்ல, இல்ல. கண்டத பேசுறான். இதெல்லாம் என்ன நல்லவா இருக்க சொல்லு. ஐயோ பானி, அப்படிப்பட்டவன் இல்ல. உண்மையை சொல்ல போனா அவன் ரொம்ப நல்ல பையன். அது அதாவது மனசுல வச்சுக்க மாட்டான்னு சொல்றேன். ஏன்னா அக்கா ஜெயில இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தான். அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான். அவன் நல்லவனா? ஆ, உனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இல்லையா? இங்க பாருங்க முகேஷ் அண்ணா, உங்களை இந்த மாதிரி தடுத்ததுக்கு ரொம்ப சாரி. ஆனா ப்ளீஸ், எங்களுக்கு நிச்சயமா உண்மை தெரிஞ்சே ஆகணும். அதோட உங்களால மட்டும்தான் உண்மையை சொல்ல முடியும். ப்ளீஸ் எங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிருங்களேன். நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கறோம். உங்களுக்கு எதுவுமே ஆகாது. யாரும் உங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க. எந்த நஷ்டமும் ஏற்படாது. நிஜமாதான். அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்களேன். நீங்க மட்டும் இப்போ எங்க கிட்ட உண்மையை சொல்லலைன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப குழப்பத்துல இருப்போம். இந்த மொத்த பிசினஸும் மூட வேண்டியதாயிடும். எல்லாருக்கும் வேலை போயிடும். அப்புறம் வேலை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. ப்ளீஸ் இத பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். ஏதாவது சொல்லுங்க. முகேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இங்க பாரு முகேஷ், நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அதுக்கு பதிலா நாங்க உனக்கு ரிவார்ட் கொடுப்போம். salary ஹைக், ப்ரொமோஷன், தங்கறதுக்கு நல்ல வீடு, வண்டி எல்லாம் தரோம். அதுக்கு நான் கேரண்டி. ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். அதோட நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா கடவுளும் உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாரு. ப்ளீஸ் முகேஷ் அண்ணா, ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. சார் இங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுல என்ன கலந்துகிட்டு இருக்கீங்க? என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. வேணாம் மேம், ப்ளீஸ் மேம், அப்படி பண்ணாதீங்க மேம். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்ன காப்பாத்துங்க மேம், ப்ளீஸ். சரி, இதான் விஷயம்னா உன்கிட்ட ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நீ இங்க இருந்து ஓடி போயிடு. முகேஷ் அண்ணா ப்ளீஸ், உங்களால மட்டும்தான் ரிஷியை காப்பாத்த முடியும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். அன்னைக்கு ஹோட்டல்ல அப்படி என்னதான் நடந்தது? உங்களை யாராச்சும் மீட் பண்ணாங்களா? இல்ல நீங்க வேற யாரையாவது பாத்தீங்களா? நடக்க கூடாத விஷயம் அங்க ஏதாவது நடந்துச்சா? அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சா? இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் சொல்லுங்க. இத பத்தி தெரிஞ்சதுன்னா நாங்க இதை வச்சு எப்படி ரிஷியை காப்பாத்த முடியுங்கிறத பாப்போம். ப்ளீஸ் நீங்க சொல்லுங்களேன். ஹோட்டல்ல நடந்த எல்லாத்தையும் சொல்லுங்க ப்ளீஸ். முகேஷ் அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த ஷெஃபை வேலை பேசிட்டோம். இருந்தாலும் அவன் ரிஷியோட வேலைக்காரன் தானே. எப்ப வேணாலும் வாயை திறக்கலாம். அப்புறம் மொத்த கேமும் பாழாயிடும். டென்ஷன் தேவையில்லை. கேம்ல எங்கேயும் கெட்டு போகாது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முகேஷ், நான் சொல்றத கேளுப்பா. நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நாங்க உன் கூட இருக்கோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ்.